ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து மகா கந்த சஷ்டி நாளான திருக்கல்யாண வைபவம். நம்ம கடைசி நாள், 7வது நாள், நம்ம விரதம் முடிக்கக்கூடிய நாள். நம்ம காலையிலேயே வந்து விரதம் பூர்த்தி செஞ்சுருப்போம். சுவாமிக்கு வந்து திருமண விருந்து நம்ம வச்சுருப்போம். காலையில் பூஜை பண்ணிவிட்டு மதியானம் வந்து திருமண விருந்து வச்சுருப்போம். நம்ம வந்து விரதமும் விட்டுருப்போம். இப்போது வந்து சாயங்காலம் காப்பு கட்டியிருப்போம் இல்லையா, அதை வந்து அவுத்ததுக்கப்புறம் நம்ம நிறைவு பிரசாதமாக முருகனுக்கு வந்து வைக்கணுங்க. இது சிம்பிளாக இருந்தால் போதும். ஒன்று சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க, இல்லை வந்து தயிர் சாதம் வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. சக்கரை பொங்கல் இனிப்பு. நான் வந்து தயிர் சாதம் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தயிர் வந்து குளுமையானது, சுவாமிக்கு வந்து குளுமையாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பருப்பு வடை ரெடி பண்ணியிருக்கேங்க. பருப்பு வடையும் தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் இது நான் பண்ணி காட்டலை, ஏன்னா லேட் ஆயிடுச்சு. அதனால நான் ஃபுல்லாக அது ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை. ஸோ இதை வந்து வடையாக நம்ம தட்டிக்கலாம். நீங்கள் வந்து வடையாக போட்டுக்கலாம், இல்லைனா வந்து உருட்டி இந்த பருப்பு கோலா மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தட்டி வடை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வடை ஒன்று ஒன்றா போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம படையல் விருந்துக்காக, திருமண விருந்துக்காக நம்ம காலையிலேயே சாப்பாடு செஞ்சுருப்போம். அதை வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம விரதம் விட்டுருப்போம். அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சாதம் ரெடி பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணுவோம். தயிர் வந்து பசும் தயிராக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் சொல்லி வச்சு கூட வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் உர ஊற்றின தயிர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நான் மாதுளம் பழம் எடுத்திருக்கேன். பழத்தில் ஒரு வகையான பழம், நீங்கள் ஆப்பிள், மாதுளம் பழம், எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். பழம், தயிர் சாதம், வடை இதெல்லாம் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பூஜை நிவர்த்தி பண்ணி இந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.